ஸோ எக்ஸலில் கிராஃப் க்ரியேட் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் தான், ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம என்ன சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸுக்கான ஃபினான்ஷியல் டேட்டா. இந்த சாம்பிள் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு ஒரு 5 காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் என்ன டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி இந்த சஜஷனை யூஸ் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு டிபெண்டிங் அப்போ அந்த டேட்டா வேல்யூஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிராஃப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக இந்த கிராஃபையே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மேனுவலாக தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் விஷயம். ஸோ இந்த ரெக்கமெண்டட் சார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக பிவட் சார்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ இதில் நீங்கள் ஃபர்தர் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டேட்டா செலக்ட் பண்ணிக்கிங்களோ அதை வந்து ஒரு சார்ட்டாக க்ரியேட் ஆகி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த ஷார்ட்கட்ஸில் நிறைய சேஞ்சஸ் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து சஜஸ்டபிள் இல்லை. இந்த ஷார்ட்கட் ஈஸி தான், பட் இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க, ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 5 ரோ 6 ரோ வச்சுருக்கீங்க, டோட்டல் சம்மரி ஆஃப் டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு அந்த மினிமம் டேட்டாவை வச்சு ஒரு சார்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ அது அந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் நீங்கள் டேட்டா ஒர்க்கே முடிக்கல, அதை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அஸ் யூஷுவல் பண்ணுறதுக்கு டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிவட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிவட் ஆப்ஷன்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு கீழே பிவட் சார்ட் ரிப்போர்ட் வித் டேபிள் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரேஞ்சு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். நியூ ஷீட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிவட் காலம்ஸ் வரும், சார்ட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே கண்ட்ரியை எடுத்துகிட்டு ஆக்சஸ் கேட்டகரியில் போடுறேன். ப்ராடக்ட் ஃபில்டர்ஸ் இதை வந்து ஃபில்டர்ஸில் போடுறேன். யூனிட் சோல்டு இதை வந்து வேல்யூஸில் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கண்ட்ரி வைஸ் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ஸ் இருக்குது. ஃபில்டர்ஸில் என்ன ப்ராடக்ட்டு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ அதுக்கான ஸ்லைஸரும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக சேஞ்ச் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கிரிட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்டர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் சேஞ்ச் பண்ணோன்னாலும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கண்ட்ரி வைஸ் யூனிட் சோல்டு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். டிசைனில் போனீங்கன்னா இங்கே சார்ட் என்னென்ன கலர்ஸ் என்ன மெத்தட்ஸ் எல்லாமே வரும். இல்லை நீங்கள் வேறு சார்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்தீங்கன்னா என்னென்ன சார்ட் அவைலபிளில் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா எப்படி விஷுவல் ஆகும் அப்படின்றது ப்ரிவியூவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காலம் சார்ட் ஆல்ரெடி சூஸ் ஆகிருக்கு. லைன் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். யூனிட் சோல்டுக்கான பை சார்ட்டு இந்த மாதிரியான வியூ கிடைக்கும். பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்கேட்டர்ட் சார்ட்டுக்கு இந்த டேட்டா கேப்பபிள் கிடையாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்தெந்த சார்ட்லாம் யூஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துடும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லைன் சார்ட்டை மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது டேட்டா லேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூஸ் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கே வேணும் எங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. லேபிள் பொசிஷன் இருக்கு இல்லையா, சென்டர், லெஃப்ட், ரைட், எபோவ், பிலோ. ஸோ எது விசிபிளாக இருக்கோ அந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் விசிபிளாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த கிரிட்டை நீங்கள் தூக்கிடலாம்.
ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு வியூவில் போய்ட்டு இந்த கிரிட் லைனை எடுத்து விட்ருங்க. அதுக்கடுத்து இந்த பார்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பார்டர் லைன் கொடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டுக்கு ரவுண்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் போய்ட்டு இங்கே ஃபில்லிங் கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் விசிபிளாக இருக்கோ, எந்த மாதிரியான கலர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெறும் பார்டர்ஸ் மட்டும் கலர்ஸில் இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரோ லேபிள்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, ஸோ இதோட நேமையும் கண்டிப்பாக மாற்றிடுங்க. கண்ட்ரி அதே மாதிரி பிவட்டோட டிசைனையும் நீங்கள் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். ஸோ சார்ட் என்ன கலரில் கொடுத்துருக்குறீங்களோ அதே கலரில் பிவட்டையும் மாற்றிடுங்க. ஸோ தட் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ இங்கே கலர்ஸ் லைன் கலர்ஸ் விசிபிளாக இல்லை, ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான சேஞ்சஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.